வணக்கம் மக்களே. ஸோ நான் இன்னைக்கு எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம குளத்துறையில் இருக்கிற ஒரு நர்சரி கார்டன். இங்கே நிறைய செடிகள் இருக்குது, விதவிதமான செடிகள் இருக்குது. ஃபுல்லாகவே நான் சுற்றி காமிக்கிறேன், அதோட ரேட்டோட சொல்கிறேன். ஸோ ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். அப்படியே நம்ம இன்னைக்கு வந்திருக்க இடத்தோட பேர் தான் எஸ்பி நர்சரி கார்டன். இது எங்கே இருக்குன்னா, அந்த குளத்துறையிலேயே அந்த வாவுபலி போகிற வழியிலேயே இருக்குது. ஸோ இந்த டேர்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் கடையாக வருவது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பிளான்ட்ஸ் வைக்கிறதுக்கான செடி தொட்டிகள் நிறைய விதவிதமாக வச்சிருந்தோம். எல்லாமே தனியாக பிரித்து இன்டோர் பிளான்ட், அவுட்டோர் பிளான்ட், அது மாதிரி செடிகள், பூச்செடிகள், அது இல்லாமல் பழங்கள். ரோஸ்மேரி வந்து 100 rupeesன்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. ஸோ வீட்டுக்கு உள்ள வைக்கிற மாதிரியான செடிகளும் வீட்டுக்கு வெளியே வைக்கிற மாதிரியான செடிகளுமே நிறைய விதவிதமாக வச்சிருக்காங்க. அதுவும் இப்போ வாவுபலின்னு போறதுனால அங்கே நிறைய செடிகள் புதுசு புதுசாக வச்சிருப்பாங்க. ப்ரைஸ் கூட கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம அதை ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ல அந்த பால்கனியில் மேலே தொங்க விடுற மாதிரியான பிளான்ட்ஸ் நிறையவே வச்சிருக்காங்க. ஸோ வீட்டுக்கு சிட் அவுட்ல மேலே போடுற மாதிரியான பிளான்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரோஜா செடிகள். இதில் நிறைய விதவிதமான வச்சிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்டோட ப்ரைஸ் 30 rupees. இதெல்லாமே முல்லை செடி ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா 40 ரூபா. அதுலேயே நிறைய வெரைட்டியான முல்லை செடியெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஜெம்மந்தி செடி. இது ஒன்று 40 ரூபா. அதுலேயே நிறைய கலர் விதவிதமாக இருந்துச்சு. இந்த ரோஜா செடி பார்த்தீங்கன்னா ஒன்று 70 ரூபா. இது கொஞ்சம் பெரிய சைஸு. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பூக்களோட இருக்கிறது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. செடிகள் எல்லாமே இந்த வெரைட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் இருக்குது. இது எல்லாமே 70 ரூபா. அதே மாதிரி அதில் சின்ன சைஸ் 40 ரூபாயும் வச்சு வித்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது அடுக்கு முல்லை. இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் வந்துட்டு 60 rupees. பிளாக் பெப்பர், நல்ல மிளகு, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடி 100 ரூபா. இது மாதிரி இந்த இடத்துல நிறைய செடிகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எப்போவுமே இந்த நர்சரி கார்டன் இருக்கும். ஆனால் இந்த வாவுபலி டைமில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய செடிகள் வச்சுருப்பாங்க. ஸோ ரம்பூட்டான் பார்த்தீங்கன்னா இது 600 ரூபா. இது கொஞ்சம் பெரிய பிளான்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதே இது சின்ன பிளான்ட் இருக்குது 350 ரூபா. ஸோ இப்போ ஆக்சுவலாக நிறைய வீட்டில் இந்த ரம்பூட்டான்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தெட்டிப்பூ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செடி 50 ரூபா. அதுலேயே நிறைய கலரில் பார்த்தேன் நான். ஸோ மக்கள் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. இது மாதிரியே பக்கத்துலேயும் நிறைய நர்சரி கார்டன் இருக்குது. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா செடிகள் நிறைய வாங்கிட்டு போவாங்க. ஜாம்பை, பன்னீர் ஜாம்பை, ஆப்பிள் ஜாம்பா, ரம்ப இலை. ஸோ ரம்போனது பிரியாணிலலாம் போடுவாங்க. குடம்புளி, நெல்லிச்செடி ஒன்று 50 ரூபா. வேப்ப மரம் ஒன்று 50 ரூபா. வெத்தலை ஒரு செடி 35 ரூபா. இந்த மாதிரி நிறைய செடிகள் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ்லேருந்து நிறையவே அங்கே ஃபுல்லாகவே விற்க வச்சுருக்காங்க. முள்ளு சீத்தாப்பழம் அது ஒரு செடி 50 ரூபா. கருவாப்பட்டை, அந்த கருவாப்பட்டையெல்லாம் இப்போ இங்கே வாங்க கிடைக்குது. கறி லீஃப், கறிவேப்பிலை, இது வந்துட்டு ஒரு செடி 50 ரூபா. செரி ஒன்று 50 ரூபா. தெரளி இலை, நம்ம இந்த கார்த்திகை மாதத்தில் கொழுக்கட்டை செய்வாங்க, தெரளி இலை, அதோட மரம் 40 ரூபா ஒன்று. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே நிறைய செடிகள். ஸோ நிறைய மக்கள் வாங்கிட்டு போயிட்டே இருக்கனால புதுசு புதுசாக மருதாணி 50 ரூபா ஃபில் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ பகல் நேரம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஈவினிங்லேயுமே நிறைய கூட்டமாக தான் இருந்துச்சு. கமுகு, பாக்கு மரம், இந்த மாதிரி நிறைய செடிகள் அங்கே இருக்குது. ஸோ நிறைய பேர் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த கார்டனிங் ரொம்பவே பிடிக்கும். அது வந்துட்டு இங்கே நம்ம ஊருக்கு அது சொல்லவே வேண்டாம். ஏன்னா எல்லா வீட்லேயுமே நிறைய செடிகள் வளர்ப்பாங்க. நிறைய இடங்கள் இருக்கனால நிறைய மரங்களும் வளர்ப்பாங்க. ஸோ அதனால் செடிகளுக்கு பஞ்சமே இருக்காது.
வீட்டில் அது ஒரு பெரிய கலை, அது வீட்டில் வச்சிருக்கிறது. நிறைய இந்த தென்னை மரத்துலேயே நிறைய வெரைட்டி, அப்புறம் பெரிய பெரிய மரங்கள் கூட நிறைய வச்சுருந்தாங்க. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸில் வரையுமே வச்சுருக்காங்க. தேக்கு மரம், இந்த மாதிரி செடிகள் ஃபுல்லாகவே இருக்குது. நம்ம அந்த கடையோட பாதி வரையும் உள்ளே போயிட்டோம். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் தென்னை மரம், விதவிதமான வெரைட்டி, நிறைய வெரைட்டியான தென்னை மரம் வச்சுருந்தாங்க. ஒரு நாட்டு தென்னை மரம் 300 ரூபாய். பப்பாளி ஒரு செடி 30 ரூபா. 30 rupees 40 rupeesன்னே நிறைய செடிகள் இருக்குது. ஆப்பிளெல்லாம் நம்ம ஊரில் இப்போ விற்க வச்சுருக்காங்க. ஆப்பிள் மரம், கமலா ஆரஞ்சு. இது எவ்வளோ தூரம்? ஆப்பிள் ஒன்று 300 ரூபா, ப்ளம்ஸுக்கு 300 ரூபா. நம்ம ஊரில் இப்போ எல்லாமே எல்லா செடிகளுமே வளர ஆரம்பிக்குது. ஆரஞ்சு 250. அதோட சீசன், அது இல்லாமல் அதோட உரங்கள் எல்லாம் போட்டாச்சுன்னா பேஷன் ஃப்ரூட் 50 ரூபா. எல்லா செடிகளுமே இப்போ எல்லாமே வருது. முன்னாடியெல்லாம் ரம்பூட்டான்லாம் நம்ம ஊரில் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் ரம்பூட்டான் இருக்குது. பலாமரம், இந்த செடி வந்துட்டு 100 200 இந்த மாதிரி பல ரேட்டில் இருக்குது. இந்த பலாப்பழம் மரம் வந்துட்டு 500 ரூபா. செங்கோரிக்காய் மாங்காய் 200 ரூபா. ஸோ மாம்பழத்துலேயுமே மாங்காயிலேயே நிறைய மாமரம், விதவிதமான வெரைட்டி இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.